வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் இந்த மணவாளன் எனக்கு தான் அப்படின்னு நம்ம லட்சுமி நினச்சிட்டு இருக்க. ஆனால் தனக்கு போட்டியாக திரு மனசில் இன்னொரு பொண்ணு இருக்கா, திவ்யா அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல கண் கலங்கி துடிச்சு போகிறாங்க நம்ம லட்சுமி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் எங்கே போனாலும் அந்த லட்சுமியை நான் விட போகிறதில்ல, அவள் எனக்கு தான், எனக்கு கிடைக்காம அவள் யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அவளோட அதிர்ஷ்டம் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு வெற்றுவாயை தூக்கிக்கிட்டே அவள் எங்கே இருக்கா நீ ஒரு பைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்சது மாதிரி அலைஞ்சிட்டு தெரியாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அம்பிகா அப்படியே கதிகலங்கி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என் பையனை பற்றிய எந்த தகவலுமே கிடைக்கல, அவன் வரவும் இல்லை, என்ன ஆச்சோ கடவுளே, என் பையனை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம அம்பிகா, திருவோட தாத்தா பாட்டி எல்லாருமே வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம திவ்யாவும் திருவை காணோம். திரு நம்மளுக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டான். திருக்கு அடித்தாலும் நம்மளுக்கு கால் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ண அப்படின்னு இருக்க நேரத்தில் தான் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம திருவுக்கு அந்த லட்சுமி கொடுத்த வைத்தியத்தில் பசி எடுக்கவங்களுக்கு அழகாக சமைச்சு திருப்தியான ஒரு சாப்பாட்டை நம்ம லட்சுமி கொடுக்குறாங்க. அதோட இனி உங்களுக்கு தூக்கம் தேவை, தூக்கத்துக்கு அழகாக ஒரு புடவையை எடுத்து தொட்டில் கட்டி இதில் படுங்க அப்படின்னு நம்ம திருவை அழகாக தூங்க வச்சு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அம்மாவோட புத்தகத்தை மறுபடியும் எடுத்து படிக்கிறாங்க. அப்போ தான் உனக்கு கவலைப்படும்படியாக ஒரு நியூஸ் கிடைக்கும் அப்படின்னு அந்த இடத்துல படித்து உன் மனவளனோட நீ சேரலான்னு இருக்க நேரம் இன்னொரு பொண்ணு அவனோட லைஃப்பில் இருக்கிறது தெரிஞ்சு நீ கடிகரங்கி போகக்கூடிய காலங்கட்டம் வந்துடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல படிக்கிறாங்க. படித்து அடுத்தது விடிஞ்சு பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட போகிறாங்க. அங்கே தான் நம்ம ஜூஸ் நம்ம லட்சுமி புடவையில் கொட்டிடுதுன்னு சொல்லலாம். உடனே நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க. திவ்யாவோட ஃபோனு நம்ம திருவுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். அப்போனா திரு எப்படி இருக்க, ஏன் கால் பண்ணல, நீ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ஏதாவது ப்ராப்ளமா அப்படி இப்படின்னு நம்ம திவ்யா விசாரிக்கிறாங்க. நம்ம திரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், என்ன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் திவ்யா, ஐ லவ் யூ அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. வாஷ்ரூமுக்கு போயிட்டு வந்த சாக்கில் நம்ம லட்சுமி யார் பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்க நேரம் திருவோட வாயில் ஐ லவ் யூ திவ்யா அந்த வார்த்தையை கேட்டு அப்படியே அதிர்ந்து போகிறாங்க. என்னது, என் கணவராக திருவுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு அந்த இடத்துல நொடிஞ்சு போகிறாங்க. அப்போது அம்மா சொன்னது உண்மைதான், அந்த புத்தகத்தில் இருந்த வாக்கியம் உண்மையாக தான் இருக்குது. இனி நான் எப்படி வாழுவேன், என் கணவருக்கு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை கைப்பிடிச்சிருக்காருன்னு இப்போ நான் எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவர் இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்குன்னு வாழ்க்கை இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன பிறவோ அவரை வலுக்கட்டாயமாக ஊர் மக்கள் நீங்கள் இவருக்கு வாழ்க்கையை காப்பாற்றுங்கன்னு என் நலனுக்காக இவரோட வாழ்க்கையை அடிப்பணியாக வச்சுட்டாங்க, இவர் பாவம் அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. இவருக்கு எந்த கவலையும் லைஃப்பில் வரக்கூடாது, இவர் சந்தோஷமாக வாழணும், அதுக்கு என்ன வழி உண்டோ நிச்சயமாக நான் பாதுகாப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்கிறாங்க. ஆனாலும் மனசுக்குள்ளே நம்மளுக்கு மட்டும்தான் இந்த ராஜகுமாரன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த லட்சுமிக்கு அப்படியே ஆடி போய் துடிச்சு போகிறாங்கன்னு சொல்லலாம். என்னடா பண்ண அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட சரி இனி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு காரில் நம்ம திரு லட்சுமியை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதோட நம்ம லட்சுமியை வாசல்லே நம்ம திருவை எதிர்பார்த்துட்டு இருந்த அம்பிகா பார்க்குறாங்க. என்ன லட்சுமி நீ இங்கே திரு கூட அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா ஒரு சிச்சுவேஷனால் இவளை கல்யாணம் பண்ணதா ஆயிடுச்சு, என்ன அப்படின்னு ஆச்சரியத்தோடு அப்போ நின்று திரு நான் ஆர்த்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அம்பிகா வீட்டுக்கு ஓடி போய் ஆர்த்தி எடுக்கிறாங்க. திருவோட தாத்தா பாட்டி பார்க்குறாங்க. என்ன திரு என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணட்டா இதோட வாழ்க்கையே போயிருக்கோம், ஒரு ஆளை அடாவடித்தனமாக கல்யாணம் பண்ண நின்னா, அப்போ தான் எனக்கு வேறு வழி தெரியலை, இவளை காப்பாற்றணும், அந்த சுச்சுவேஷனில் நான் கைவிட்டுறக்கூடாதுன்னு ஒரு ஊர் மக்களே இவளை கல்யாணம் பண்ணுங்கன்னு காலில் கெஞ்ச நேரம் எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் தாத்தா இவளை கரம் பிடிக்க வேண்டியதாக ஆயிட்டு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. நம்ம லட்சுமி இந்த வீட்டுக்கு மகாலட்சுமி நீ அப்படின்னு நம்ம லட்சுமியை கையை பிடிச்சி நம்ம அம்பிகா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் காஞ்சனா அத்தை
நாளைக்கு என்ன பதில் சொல்ல அப்படின்னு வந்து அவங்க தாத்தா பாட்டி பிரிஞ்சு கிடந்த என் பொண்ணோட குடும்பம் இந்த கல்யாணத்தால் ஒட்டிரும் அப்படின்னு வந்து காவல் இருந்தேன். இது தெரிஞ்சா காஞ்சனா ஆடிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கலங்கி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் கால் போட்டு நம்ம காஞ்சனாவுக்கு வந்து சொல்கிறாங்க, இந்த பாரு, திருவுக்கும் திவ்யாவுக்கும் இனி கல்யாணம் நடக்க வாய்ப்பில்லை, அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க, துடிச்சு போகிறாங்க. என்ன திருவும் அவங்க அம்மாவுக்கு குணம் தானே இருக்குது, என் பொண்ணை ஏமாற்றிருக்கான், லவ் பண்ணது மாதிரி ஏமாற்றி இப்போ வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், இவன்லாம் நல்லா இருக்க மாட்டான் அப்படின்னு வயிற்றுச்சல் அடைகிறாங்க. இந்த விஷயத்த நம்ம திவ்யா கிட்ட வந்து காதில் சொல்கிறாங்க. நான் இப்போ தானே வந்து கால் பண்ணி பேசினேன், அப்போ கூட இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருவுக்கு கால் பண்ணியிருக்கீங்க, என்ன சீட் பண்ணியிருக்கிறியா, என்ன நீ உன் மனசில் என்ன தான் நினச்சிருக்க, நீ வந்து இந்த வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பியல்ல அப்படின்னு வந்து கேட்க நேரம், ஆமாம் இது கட்டாய கல்யாணமாக நடந்துச்சு, நீ நான் விருப்பப்பட்டு கெட்டலை, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாட்டா இந்த பொண்ணோட உயிரே போயிருக்கும், அந்த உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, நீ இக்கட்டான சூழ்நிலையில் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதாக ஆயிட்டு, அதுவும் இல்லாமல் ஒரு ஊர்காரங்களே இவங்களை மனைவியாக ஏற்றுக்கிடுங்க, இல்லாட்டா இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை முடிஞ்சுது, நீங்கள் தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் பரிகாரம் பண்ண பொண்ண இடத்துல இந்த பொண்ணை கரம் பிடிக்கிறா வேண்டியது ஆயிட்டு, திவ்யா நீ புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து சொல்லனா, போ நீ வேற கல்யாணம் பண்ணியாச்சுல, இனி நம்மளுக்குள்ளே எந்த உறவும் இல்லை அப்படின்னு வந்து திவ்யா அந்த இடத்துல வெளுத்து வாங்குறாங்க. நம்ம திரு அப்செட் ஆகி எந்த பொண்ணுக்கும் இந்த மனநிலை தான் வரும், நம்ம லவ் பண்ணவே வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ண யாராலையும் தாங்கிக்க முடியாது, இது நம்ம மேலே உள்ள தப்பு, ஆனால் நான் இந்த விஷயத்தில் என்ன தப்பு செய்கிறேன், எல்லாரும் சேர்ந்து தான் இவளை என் தலையில் கட்டி விட்டு வச்சாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க. ஆனால் நம்ம அம்பிகா வந்து இந்த வீட்டுக்கு திருவோட மனைவியாக வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு தான் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம லட்சுமியை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். எனக்கு பிடிச்ச பொண்ணு நீ தான், எனக்கு அந்த திவ்யாவை பிடிச்சிருந்து, ஆனால் நான் எப்போ எல்லாம் அவகிட்ட பேசணும் அப்போ எல்லாம் அவள் மனசில் அவங்க அம்மா ஊட்டி வச்ச காயமும் வெறுப்பம் தான் என்னட்ட வெறுக்க வச்சுது, அவள் அந்த அளவுக்கு பிஹேவ் பண்ணுறா, இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு கரெக்டானவ இல்லை, நீ தான் வந்து கரெக்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல லட்சுமியை வந்து அப்படியே வந்து கெட்டி தழுவுறாங்க. இந்த சைடு நம்ம திரு வந்து பார்க்குறாங்க, லட்சுமிக்கும் அம்மாவுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் கடவுள் போட்ட முடிச்சு தான், இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு, அது வந்து அம்மாவை சந்தோஷப்பட வைக்குது, அப்படின்னா இவா இந்த வீட்டுக்கு வந்தது சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திரு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு காஞ்சனா வந்து கொதி தெளிறாங்க, என் பொண்ணை வேண்டான்னு ஒதுக்கிக்கிட்டு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் அந்த திருவுக்கு சரியான வெயிட்டு வைக்கணும் அப்படின்னு வந்து இந்த சைடு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கஜேந்திரன் என்னை விட்டுட்டு அந்த அதிர்ஷ்ட தேவதை வந்து பறந்து போயிட்டா, அந்த அதிர்ஷ்ட தேவதை என் கையில் கிடைக்கணும், ஒரே வெட்டணும், எனக்கு கிடைக்காத அதிர்ஷ்டம் யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோலவரியோட வெற்றுவாளோட சுற்றிட்டு திரிக்காருங்க அந்த கஜேந்திரன்.